ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அந்த என்ன விஷயம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே பார்க்கலாம். நவம்பர் மாதத்தில் பயங்கரமான ஒரு ஆபத்து எப்பயுமே வரும். அந்த நவம்பர் மாதம் வருவதற்கு முன்னாடி மார்ச் மாதமும் ஒரு ஆபத்தானது வரும். மார்ச் மாதம் ஆபத்து அப்படி என்னடா வரும் அப்படின்ட்டு கண்டிப்பாக நிறைய பேர் கேட்பீங்க. மார்ச் மாதங்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே கிரகணம் நடக்கக்கூடிய மாதமாக திகழும். மார்ச் மாதம் இப்போ 2025 கிரகணம் நடக்கிற மாதமாக வந்துருச்சு. 2025 மார்ச் மாதம் 2 கிரகணம் நடக்கும். ரெண்டுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் கிரகணம் தான். 2 கிரகணங்கிற முதல் கிரகணம் அப்படின்னு சொல்றியே நீங்கள் கேட்பீங்க. 2 கிரகணம் நடக்கும். ஃபஸ்ட்டு சந்திர கிரகணம், அப்புறம் முதல் சூரிய கிரகணம். அதனால் கிரகணம் 2 நடந்தாலும் முதல் கிரகணமாக சந்திர சூரியனுக்கு நடக்கும். இந்த கிரகணம் நடக்கிறது ஒரு ஆபத்தான நாளாக கருதப்படுது. அதுவும் இந்த டைம் கிரகணம் நடக்கிறது கரெக்டாக சனி அமாவாசையில் நடைபெறுது. ஸோ டைமிங் தேதியெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. மார்ச் 29 பங்குனியுடைய 15ஆம் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு தான் முதல் சூரிய கிரகணம் நடக்க போகுது. சந்திர கிரகணம் நடக்கும்னு சொன்னியே, அது எப்பன்னு கேட்குறீங்களா? சந்திர கிரகணம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு மார்ச்சுடைய 14 அன்னைக்கு. ஆக்சுவலி இந்த மார்ச் 29 அன்னைக்கு கிரகணம் நடக்குதுல்ல, அன்னைக்கு பிற்பகல் 2:20 மணிக்கு தொடங்கி சரியாக மாலை 6:40 மணிக்கு முடிவடைகிற மாதிரி இருக்குது. ஸோ நடக்கக்கூடிய இந்த கிரகணமானது பகுதி சூரிய கிரகணமாக நடக்க போகுது. சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அந்த சனிக்கிழமை அன்னைக்கு சனி அமாவாசையானது வந்திருக்கு. அமாவாசை வந்திருக்கா, அப்போ அமாவாசையோடு கிரகணம் நடக்க போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அமாவாசையோடு கிரகணமானது நடக்க போகுது. இப்பேற்பட்ட இந்த சனிக்கிழமை அமாவாசை அப்புறம் கிரகணம் நடக்கிறதுனால மறந்தும் வாங்கக்கூடாத சில பொருட்கள் இருக்குது. அதாவது இந்த நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 6 பொருட்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் வாங்கக்கூடாது. யாராவது உங்ககிட்ட கோடி ரூபா கொடுக்குறேன் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னால் கூட இந்த பொருட்களை வாங்கக்கூடாது. ஏன்னா இந்த 6 பொருட்கள் இந்த நாளில் வாங்கிறது உங்கள் தலையெழுத்தை பூமிக்கடியில் புதைக்க செய்திடும். அதனால் இந்த 6 பொருட்களை இந்த நாளில் வாங்கக்கூடாது. அந்த 6 பொருட்கள் என்ன, அது ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன், என்ன 6 பொருட்கள் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தெரிஞ்சு வாங்காமல் இருந்து பயனும் அடைய முடியும். சரி வாங்க, நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன 6 பொருட்கள் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக சுவாரஸ்யமாக பார்க்கலாம். ஆக்சுவலி இந்துக்களுடைய வழிபாட்டு நம்பிக்கைகள் படி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையில் மத ரீதியான முக்கியத்துவத்தை பெறுகிறது. அந்த மத ரீதியாக முக்கியத்துவம் பெறக்கூடியது நாட்கள் என்னென்னா, அமாவாசை, பௌர்ணமி, துவாதசி, ஏகாதசி, திரியோதசி போன்ற திதிகள்லாம் சொல்லலாம். இவற்றில் அமாவாசை திதி முன்னோர்கள் வழிபாட்டுக்குரிய திதியாகும். இந்த நாளில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என சில விதிமுறைகளானது இருக்குது. அதுவும் இந்த டைம் பங்குனியில் வரக்கூடிய இந்த அமாவாசை கரெக்டாக சூரிய கிரகணத்தோடு சேர்ந்து வருது. அதுவும் சனிக்கிழமையோடு இருக்குது. அதனால் இந்த அமாவாசையில் கண்டிப்பாக இந்த விதிமுறைகளை நாம் தெரிஞ்சுக்கணும். அதில் மெயினாக இந்த பொருட்கள் வாங்கக்கூடாது என்பது சொல்லப்பட்டிருக்கு. அதில் சொல்லப்பட்ட பொருட்கள் என்னென்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் லிஸ்ட்டுகளாக நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் இந்த நாளில் வாங்கக்கூடாத பொருள் என்ன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, துடப்பம், அதாவது வீடு கூட்டு உள்ள துடப்பம், விளக்கமாறு, மாப்குச்சி இதெல்லாம் வாங்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஏன் வாங்கக்கூடாது, என்ன காரணங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. அமாவாசை என்பது பித்திருக்களுக்கு உரிய நாள். குறிப்பாக இது சனி பகவானை வழிபாட வேண்டிய நாள். இந்து சாஸ்திரப்படி துடப்பம் என்பது மகாலட்சுமி தொடர்புடைய ஒரு பொருள். இதனால் அமாவாசைன்றது துடப்பத்தை வாங்கினால்
மகாலட்சுமியுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டியது இருக்கும். அப்படி வாங்கிறதுனால பணவரவு தடைப்படும். திடீரென ஆரோக்கிய பிரச்சனைகளும் ஏற்படும். அந்த ஆரோக்கிய பிரச்சனை காரணமாக செலவுகள் அதிகரிக்கும். அதனால தான் அமாவாசை அன்னைக்கு தொடப்பம் வாங்கக்கூடாது என்பது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை அன்னைக்கு தொடப்பம் வாங்கினா மகாலட்சுமியுடைய கோபத்துக்கு ஆளாகுவோம். அதனால் அமாவாசை அன்னைக்கு தொடப்பம் ஃபஸ்ட்டு வாங்கக்கூடாது. யாராவது உங்ககிட்ட எனக்கு இது தொடப்பம் வாங்கித்தாங்க அப்படின்னு காசு கொடுத்து உங்களை வாங்க சொன்னால் கூட தயவு செய்து நீங்கள் வாங்காதீங்க. உங்கள் கையால் காசு கொடுத்து தொடப்பம் இந்த நாளில் வாங்கக்கூடாது. அப்புறம் ரெண்டாவது இந்த நாளில் வாங்கக்கூடாத பொருள் என்னென்னா மதுபானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகியவை பித்திருக்கள் மற்றும் சனி பகவான் வழிபாட்டுக்குரிய நாட்கள். அதனால் இந்த நாளில் மதுபானங்கள் வாங்குவதையோ இல்லை வீட்டில் இருக்கிறத எடுத்து அருந்துவதையோ தவிர்க்க வேண்டும். சனி பகவானுக்குரிய அமாவாசை நாளில் மது அருந்தினால் அது நம்ம வாழ்க்கையில் எதிர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யும். இது நீங்காத துர்துஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். அதனால தான் இதை வாங்கக்கூடாது என்பது இந்த நாளில் ரெண்டாவதாக சொல்லப்பட்ட பொருளாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மூணாவது நான்வெஜ், அதாவது அசைவம். மதுவை போன்ற அமாவாசை நாளில் அசைவம் வாங்குவதும் சரி சாப்பிடுவதும் சரி ஒரு அமங்கலமான செயலாகும் என்று சொல்லப்படுது. இதனால் நம்மளுடைய குண்டலி சக்கரத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். அதோடு சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் அதிகரிக்கக்கூடும். அதனால் இந்த நாளில் அசைவம் சாப்பிடக்கூடாது என்பது சொல்லப்பட்டிருக்கு. அசைவம் சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பேர் ஆபத்தில் போய் முடியும். ஸோ அசைவம் இந்த நாளில் வாங்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. அப்புறம் நாலாவதாக இந்த நாளில் வாங்கக்கூடாதது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன பொருள்னா கோதுமை என்று சொல்லப்பட்டிருக்கு. கோதுமை ஒரு தானியம், கோதுமை ஒரு மாவு. இது கூடவா வாங்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இது கூட அமாவாசை நாளில் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா இந்த கோதுமை பொருட்கள் வாங்குவது சாப்பிடுவது நேரடியாக நம்ம முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரி ஆகுது. இது முன்னோர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி வீட்டிற்கு துர்துஷ்டத்தை கொண்டு சேர்த்துவிடும். அதனால் தயவு செய்து கோதுமையை இந்த நாளில் வாங்கவும் செய்யாதீங்க, சாப்பிடவும் செய்யாதீங்க. நிறைய பேர் கோதுமை தோசை சமைக்கிற இந்த நாளில் அப்படின்னு சொல்லிட்டு சமைப்பீங்க. அந்த மாதிரியான தவறுதல்களை இந்த நாளில் செய்யாதீங்க. நான்காவதாக இந்த பொருள் சொல்லப்பட்டிருக்கு. ஐந்தாவதாக இந்த நாளில் வாங்கக்கூடாத பொருள் என்னென்னா எண்ணெயை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய். அமாவாசை நாளில் எண்ணெய் வாங்குவதையும் சரி எண்ணெய் குளியல் செய்வதையும் சரி தவிர்க்க வேண்டும். எண்ணெய் சனி பகவானோடு தொடர்புடைய பொருள் என்பதால் அமாவாசை நாட்களில் எண்ணெய் தானம் செய்வது மிகுந்த பலனை தரும். அதே சமயம் எண்ணெயை வாங்குவது சனி தோஷத்தை ஏற்படுத்தும். நல்லது நடக்க வேண்டுமானால் இந்த நாளில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்க்க வேண்டும். எண்ணெயை வாங்கவும் கூடாது. ஆனால் எண்ணெயை தானமாக செய்யலாம். இது ஆறாவதாக உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கையான பொருள். அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு பொருளும் கண்டிப்பாக இந்த நாளில் வாங்கக்கூடாது. அது என்னென்னா பூஜை பொருட்கள். அமாவாசை என்பது பித்ரு கர்மா செய்வதற்கு உரிய நாள். இதனால் இந்த நாளில் வீட்டிற்கு இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வாங்கக்கூடாது. என்ன பொருட்கள்னால் ஊதுபத்தி, மலர், அப்புறம் கற்பூரம், இந்த மாதிரியான பூஜை பொருட்கள் வாங்கக்கூடாது. சுவாமி சிலைகளுக்கு உரிய வஸ்திரங்கள் வாங்குவது உள்ளிட்டவைகள் கூட இந்த நாளில் தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக இந்த நாளில் இயலாதவங்க இருக்காங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். அதன் மூலம் நன்மைகளையும் புண்ணியங்களையும் பெருக செய்யும். அதனால் இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூஜை பொருட்கள் எதையும் வாங்காதீங்க. ஸோ இந்த 6 பொருட்கள் இந்த நாளில் வாங்கக்கூடாது என்பது ஒரு கண்டிஷனாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கண்டிஷன்களை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சு செயல்படுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த கண்டிஷனை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் இந்த அமாவாசை நாள் அன்றைக்கி எந்த பொருட்கள் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப இந்த பொருட்களை வாங்காமல் இருந்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம்.
ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.